வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாத் பவுடர் தான், டேன் ரிமூவல் பாத் பவுடர். அது வந்து கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், மெயினாக பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து அதிகமாக வெளியே விளையாடுவாங்க, அவங்களுக்கு தான் சன்டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டேன் ரிமூவல் பேக்கெல்லாம் போட்டோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, அவ்வளோ நேரம் உட்காரவும் மாட்டாங்க பேஷண்ட்ஸாக. ஸோ நம்ம ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணிட்டோம்னா அதுவே வந்து டேனையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ குளிக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஆல்டர்னேட் டேஸ் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து பாத் பவுடர் போட்டு குளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சோப், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலான் இருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். நான் எல்லாமே வந்து இந்த மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப் குவான்டிட்டி. ஸோ இதில் தான் நான் எல்லாம் மெஷர் பண்ணியிருக்கேன். 2 பொருள் மட்டும் 1/4 கப்பு குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பச்சை பயிறு. ஸோ இது நம்ம வீட்டிலே இருக்கும். ஸோ நான் சின்ன சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது சின்னதாக இருக்கும், நாட்டு பருப்புன்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து, நம்ம வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதுதான் தோல் எடுத்துட்டு தான் அதை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி பருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இந்த மசூர் தால்னு சொல்லுவாங்க, ஸ்கின் ரிமூவ் பண்ணது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 கப்பு ரைஸ். நம்ம ரா ரைஸ் இருக்குல்ல, வெறும் ரைஸ் மட்டும், என்ன ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து சோனா மசூரி தான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பாயில் ரைஸ் என்ன இருந்தாலும் சரி, ஒரு 1/4 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கார்டன்லேயே வந்த ரோஸ் தான். அதெல்லாம் வந்து அப்பப்போ பறித்து சாமிக்கு வச்சது, அதெல்லாம் பறித்து காய வச்சுருந்தேன். நிழல்லையே தான் காய வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 கப் இருக்கும். இது வந்து பன்னீர் ரோஸ் டைப்பு. ஸோ அது எடுத்திருக்கேன். பட் எந்த ரோஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் சொன்னேன் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் இருக்கும்ட்டு. இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். ஆரஞ்சு பீல் இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் நான் அதை வந்து சம்மர் வரும்போது சன்னில் காய வச்சுருவேன், பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். பட் ஆனால் இது வந்து நான் கடையில் வாங்கினது தான், ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆரஞ்சு பீல் பவுடர். இது எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த காஃபி கிரைண்டர் இருக்குது. அதில் வந்து நிறைய குவான்டிட்டி அரைக்க முடியாது, சின்ன கம்மி குவான்டிட்டியாக இருந்தால் அரைச்சிக்கலாம் இதில். ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு அப்புறம் இந்த நம்ம ஊரில் இந்த ஜல்லடை இருக்கும் இல்லையா, இந்த ஜல்லடையில் வந்து சலித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து குருணையாக இருந்ததுன்னா ஸ்கின் ஸ்க்ராட்ச் ஆகிடும் கிட்ஸுக்கு. ஸோ அதனால் சலித்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. இதில் குருணையே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பருப்பெல்லாம் கூட நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. பட் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபைன் பவுடராகவே ஆகலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டேன், பட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் எதல் தானே, ஸோ சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ ஆன வரைக்கும் போதும்னு இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறதுன்னா எல்லாம் நிறைய குவான்டிட்டி கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரோஸை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. இது கூட எல்லா பவுடரையும் நான் இந்த மாதிரி அரைச்சி ஜல்லிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த ரோஸோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு பவுடர் ஆட் பண்ணோன்னா ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இதில் ஆட் பண்ணது வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இது எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் எதுக்குன்னா வந்து நம்ம வந்து டேன் ரிமூவ் பண்ணாலும் ஸ்கின் வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் மெயினாக. அது அப்படியே ஒரு ரெஃப்ரெஷிங் லுக் இருக்கும் நமக்கு அது யூஸ் பண்ணாலே. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சளே ஆட் பண்ணலை. ஸோ மஞ்சள் வந்து சிலருக்கு ட்ரை பண்ணும், எங்களுக்கெல்லாம் ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணலை அதை. ப்ளஸ் பையனுக்கும் போட போகிறேன், ஸோ அதனால் ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் லாஸ்ட்டில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பண்ணியிருக்கிற இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தாராளமாக வருங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து பூச்சி படுற ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து தண்ணி விழுகாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. இதில் ஏதாவது ஈரம் பட்டுச்சுன்னா சீக்கிரம் கட்டி ஆகிடும், ப்ளஸ் பூச்சி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.